வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே இதில் சிஎஸ்கே கொடுக்க போகிற மிகப்பெரிய ட்விஸ்ட். வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கேன் ஸ்வாட் அனலைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்வாட் அனலைசஸ்னா என்ன, வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே கொடுக்க போகிற மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ் ரீசெண்டாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜிதேஷ் சர்மா சிஎஸ்கேலேருந்து கலீல் தூபே அண்ட் எல்லிஸ் ஆர்சிபிக்கோ அப்படின்னு என்ன ஒரு போட்டு வச்சிருக்காங்க ட்ரேட் அப்படின்னு சொல்லி. அது என்ன, அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மாதிரி ஒரு டாப் ஆர்டிக்கல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் பற்றி பார்த்துடலாம். லைக் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே பார்த்துருக்காங்களாமா. ஸோ அதனால் மேபி இந்த ட்ரேட் ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே பண்ணாலுமே அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிடுமா ரெண்டு டீமோடையுமே. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சிஎஸ்கே பண்ணுவாங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆஃபர் ரொமாரியோ ஷெப்பர்ட் டு நேத்தன் எல்லிஸ். ஆமாம், கண்டிப்பாக ஒத்து வராது கைஸ். நேத்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு டாப் ஆல்ரவுண்டர். ஸோ ஆஸ்திரேலியாவது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் டெத் பவுலர்ஸ். இப்போ ஒன் ஆஃப் த T20 ஸ்பெஷலிஸ்ட் டெத் பவுலர் மாதிரி இருக்கிற நேத்தன் எல்லிஸை சிஎஸ்கே ரொமாரியோ ஷெப்பர்டுக்காக கொடுத்துட்றாங்களாமா. ஸோ பிகாஸ் எதுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே கிட்ட ஆப்வியஸாக ஃபினிஷர் இல்லை. ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் ஃபினிஷரை சிஎஸ்கே தேடுறாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் நம்ம கேமரன் கிரீன் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். பட் சிஎஸ்கேக்கு ரொமாரியோ ஷெப்பர்டே தேவை அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கண்டிப்பாக போக மாட்டாங்க. பிகாஸ் கைஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் கண்டிப்பாக ஒன் மேட்ச் பிளேயர் தான் இது வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். சீசனில் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அதுக்கப்புறமா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக ரொமாரியோ ஷெப்பர்ட் சிஎஸ்கேக்கு தேவைப்படவே மாட்டார் கைஸ். பிகாஸ் அவருடைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் நிறைய ஃபினிஷர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஈவன் ஆல்ரவுண்டிங் ஃபினிஷர்ஸே இருக்கிறாங்க. இன்கேஸ் ஆப்ஷனில் எந்த ஒரு பெரிய ஃபினிஷருமே கிடைக்கல சிஎஸ்கேக்கு, ஓகே. சிஎஸ்கே கிட்ட ஆல்ரெடி அர்ஷின் குல்கர்னி அந்த மாதிரி எக்கச்சக்க லோக்கல் ஃபினிஷர்ஸுமே வராங்க. டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஃபினிஷர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ட்ரேட் கண்டிப்பாக ஒத்து வராது கைஸ். ஸோ அதுக்கப்புறமா சொல்லியிருக்கேன் இன்னொரு ட்ரேட் கலீல் அஹ்மத் டு ஆர்சிபிலேருந்து ஜிதேஷ் சர்மா டு சிஎஸ்கே. ஸோ இதுக்கான சிம்பிள் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தோனி போக போகிற அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா வச்சு சிஎஸ்கே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தோனி போக போகிற அப்படின்னு சொன்னதுனால தான் சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் கிடைக்கலனாலுமே சிஎஸ்கே வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கிஷான் அந்த மாதிரி பிளேயர்ஸுமே அவங்களுக்குமே கலீல் அஹ்மத் மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைப்பட மாட்டார். பிகாஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டீமில் ஒருத்தர் இருந்தார். கண்டிப்பாக போன அடுத்த வருஷம் இருப்பாரே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கைஸ். பட் கண்டிப்பாக இதுவுமே ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக தெரியாது. சிஎஸ்கேக்குமே ஜிதேஷ் சர்மா தேவைப்பட மாட்டார். பிகாஸ் அவருடைய ஸ்லாட் அந்த 4 or 5 அதில் வந்து கீப்பிங் ஃபினிஷர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்லாட்ஸ் இருக்குது, லைக் டெவால் பிரவிஷ், சிவம் துபே அப்படின்னு சொல்லி. ஸோ லோவர் ஆர்டர் ஃபாரின் ஃபினிஷர் தான் சிஎஸ்கேக்கு தேவை. இதுவுமே ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஸோ அடுத்த ட்ரேட் தான் கைஸ். இதுதான் கொஞ்சம் ஓவராக தெரியுது. லைக் நுவான் துஷாராவை கொடுப்பாங்களா, சிவம் துபே எடுத்துப்பாங்களாமா. நுவான் துஷாரா மாதிரி நம்மக்கிட்ட பத்திரனா இருக்கிறாரு. ஸோ ஒரு ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் நுவான் துஷாரா அண்ட் பத்திரனா ரெண்டு பேரும் காம்போ பண்ணிடலாம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கைஸ் பத்திரனா இஸ் ஃபார் பெட்டர் தென் நுவான் துஷாரா. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். லைக் பத்திரனா இப்போ ஃபார்மில் கண்டிப்பாக கிடையாது. பட் ஒன்ஸ் பத்திரனா ஃபார்மில் வந்தால் பத்திரனா வேறு ரகம். 2024 பத்திரனா பார்த்துருக்கோம் நம்ம. அந்த மாதிரி பத்திரனா கண்டிப்பாக வருவார். அண்ட் ஆப்வியஸ்லி நம்மக்கிட்ட பத்திரனா இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக நுவான் துஷாரா நம்மளுக்கு தேவை கிடையாது. அங்கே சிவம் துபே தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ் கொஞ்சம் மேபி தேவைப்படலாம். பட் கண்டிப்பாக அங்கே சிஎஸ்கேல கொடுக்க மாட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்காக சிவம் துபே கொடுக்கல, இங்கே நுவான் துஷாராக்காக சிவம் துபே சிஎஸ்கே இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாங்களா. ஆக்சுவலாக இந்த ட்ரேடெல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் இந்த ரெண்டு டீமுக்குமே ப்ராப்ளம் சார்ட் ஆகிடுமா. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரேட் நடக்கிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மாதிரி ஒரு டாப் ஆர்டிகல்ஸில் போடுறாங்க. கண்டிப்பாக இதுவும் நீங்கள் நம்ப போகாதீங்க, இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. மேபி ட்ரேட் ஆஃபர்ஸ் வந்தாலுமே சிஎஸ்கே இதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி போட்டுடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஃபர்தர் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கேன் ஸ்வாட் அனாலிஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு. ஸோ எஸ்கைஸ் இதை பார்த்தீங்கன்னா ஆஷ்னாவோட யூடியூப் சேனலில் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைக் வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே கன்ஃபார்மாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. எப்படி அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடி அஃபீஷியல் கிட்ட பேசியிருக்காராமா. ஸோ அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. லைக் வாஷி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெர்சிக்க போகிறாரு. ஒரு ஆல் கேஷ்டில் இது நடந்து முடிக்க போகுது. கண்டிப்பாக வாஷி அண்ட் சிஎஸ்கே இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆஷ்னாவுடைய சேனலில் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு கேட்டிங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ் இது ஆஷே கேட்டார். லைக் பீடாவும் இதே மாதிரி தான் சொன்னார். மும்பைலேருந்து சிஎஸ்கே ஒருத்தர்
வரப்போறார் அப்படின்னு சொல்லி அது நடக்கல, இது நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் இல்ல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதே அழுத்தி சொன்னாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரெடி இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் கைஸ். ஸோ இப்போ சிஎஸ்கே இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்க போகிறாங்களா? வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கேயில் வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கேக்கு எடுத்துன்னு வந்து அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், வாஷிங்டன் சுந்தர் இன் சிஎஸ்கேஸ் டாப் ஆர்டர். எஸ் கைஸ், வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கே உங்களோட டாப் ஆர்டரில் ப்ளே பண்ண வைக்குவாங்களா? பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம கண்டிப்பாக லோவர் ஆர்டரில் புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபினிஷிங் கண்டிப்பாக ஒரு பெரிய பர்னரில் போய் விடும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷர்ஸுக்காக தான் இயங்கிட்டு இருக்கோம். அங்கே வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பிளேயரை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறோம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கேயோட ஃபினிஷராக விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே விளையாட வைக்க போகிறாங்க வாஷிங்டன் சுந்தரை? ஸோ ஸ்ட்ரைட் ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் இருக்கிறது, சிஎஸ்கேடைய மிடில் ஆர்டர் டாப் ஆர்டரில் கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே விளையாட வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கே அந்த பிளானோட வந்தால் தான் கண்டிப்பாக வாஷியை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படி பார்த்துடலாம். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறேன். லைக் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டி ஃபார் த்ரெட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஸ்ட்ரென்த் வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கேக்கு எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேக்கால் என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது, சிஎஸ்கே டீம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ கண்டிப்பாக சேப்பாக் மாதிரி ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸுக்கு வாஷி மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்து நம்ம பவர் பிளேயில் போட வச்சா கண்டிப்பாக ஆப்போனன்ட்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் கதறாக போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே டீமுடைய பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் நூர் அஹமத் மாதிரி ஒரு போலர், அது கூட ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு போலர், அது கூட வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ நம்மளுடைய ஸ்பின் அட்டாக் எங்கேயோ இருக்கோம் கைஸ். டாப் ஸ்பின் அட்டாக் இதுதான் சிஎஸ்கேக்கு வாஷி எடுத்துன்னு வந்தால் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தால் சிஎஸ்கேக்கு இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பேட்டிங் தான் கைஸ். எஸ், வாஷிங்டன் சுந்தர் இன்னும் T20 அவ்வளோ ஒரு ப்ரூவன் கமாடிட்டி கிடையாது. சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எக்கச்சக்க அக்ரெசிவாக இருக்கணும். பட் வாஷிங்டன் சுந்தர் இப்போ தான் ரீசெண்டாக T20s அந்த மாதிரி குருமாய் வந்துட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இது கண்டிப்பாக ஒரு பெரிய வீக்னஸாக இருக்க போகுது. பட் நம்ம அக்சர் பட்டேலுமே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமா அவருமே ஒரு நல்ல பேட்டராக மாறியிருக்காரு. ஸோ அதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். லைக் அதே மாதிரி இந்த வீக்னஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஒரு பின்ச் ஹிட்டர் ஒரு பேட்டராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஸோ மேட்சை விளையாடும் போது கண்டிப்பாக டக்கு அப்படின்னு 2-3 விக்கெட் டாப் ஆர்டரில் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாஷியை நம்ம டாப் ஆர்டரில் போய் ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தின் பண்ணுவார், டீமை நிதானமாக ரீபில்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணலாம். இது சிஎஸ்கேக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் இருக்க காம்படிஷன் தான். பிகாஸ் வாஷிங்டன் சுந்தருடைய நல்ல பேட்டர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் சிஎஸ்கேக்கு பேட்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக தேவைப்படுறாங்க வாஷியோடைய. ஸோ இது எல்லாத்துமே சிஎஸ்கே பார்த்து அவங்களுடைய காம்பினேஷனை எப்படி செட் பண்ண வைக்க போகிறாங்க. பிகாஸ் கண்டிப்பாக 2 பேட்டர் தேவைப்படுவாங்க வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்தால். ஸோ அதுவுமே சிஎஸ்கே ஓவர் கம் பண்ணி வாஷியுமே எப்படி சிஎஸ்கே ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டாக சிஎஸ்கேக்கு நிற்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே வந்தால் ஸோ சிஎஸ்கே வாஷி எங்கே ப்ளே பண்ண வைக்கணும், நான் சொன்னத பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன நினைக்குது, வாஷி எங்கே ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஸ்டில் நான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.